ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம வெப் ஸ்க்ராப்பிங்கில் அஜாக்ஸ்லேருந்து வரக்கூடிய டேட்டாஸ் எப்படி நம்ம ஸ்க்ராப் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஸ்க்ராப்பிங்கில் 2 வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஒன்று எப்படி சிங்கிள் பேஜஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை எப்படி ஸ்க்ராப் பண்ணுறது, பேஜ் நேஷன்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாவை எப்படி ஸ்க்ராப் பண்ணுறது, ஸோ இதை பற்றி போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம்னா அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ சேம் சைட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிறைய பட்டன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே வந்து இயர் வைஸில் எனக்கு வந்து ஆஸ்கர் ஃபிலிம் வின்னிங் மூவி டேட்டாஸ் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு 2015 இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இங்கே வந்துட்டு எனக்கு சம்திங் லோட் ஆகுது. ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ரெக்வஸ்ட் ஒன்று சர்வருக்கு வந்து சென்ட் ஆகுது. ஸோ சென்ட் ஆகிட்டு அது வந்து எனக்கு திரும்ப ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ 2015 இருக்கக்கூடிய டேட்டா ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையுமே தரும். அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து நமக்கு இங்கே லோட் பண்ணி ஜாவாஸ்கிரிப்ட் மூலிமா லோட் பண்ணி நமக்கு இங்கே டேட்டா எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ நான் 2014 கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு சர்வருக்கு சென்ட் ஆகும். திரும்ப ரெஸ்பான்ஸ் வரும்போது அந்த டேட்டாவை எடுத்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நமக்கு லோட் பண்ணி நமக்கு இந்த டேட்டாவை தருது. ஸோ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இது ஃபஸ்ட் நான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இல்லை ஃபஸ்ட் நீங்கள் நெட்வொர்க் டேப் போங்க. ஸோ நெட்வொர்க் டேப் போனீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இனிஷியலாக டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஆலில் இருக்கும். ஸோ ஆலில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த பேஜிலேருந்து போகக்கூடிய எல்லா ரெக்வஸ்ட்டுமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்ன ரெக்வஸ்ட் போயிருக்கு, என்னென்ன ஃபைல்ஸ் லோட் ஆகிருக்கு, எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதில் மெயினாக வந்துட்டு எனக்கு தேவையானது இதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டேட்டா எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நான் ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த 2015 கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு சம் ரெக்வஸ்ட் வந்து சென்ட் ஆகிருக்கு சர்வருக்கு. ஸோ அதில் மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப் வந்து எக்ஸ்ஹெச்ஆர் இருக்கிறது தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ்ஹெச்ஆர் ரெக்வஸ்ட் போயிருக்கிறத மட்டும் நான் வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸோ நீங்கள் ஆல்ன்றதை நீங்கள் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபெச் ஆர் எக்ஸ்ஹெச்ஆர்ன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ஹெச்ஆர் ரெக்வஸ்ட் போன அந்த லிங்க்ஸை மட்டும் உங்களுக்கு காட்டும் ஃபில்டர் பண்ணி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2015 சொல்லிட்டு ஒரு URL டேட்டா இருக்குது. ஓகே, ஸோ இதே நான் 2014 கிளிக் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே இன்னொரு ரெக்வஸ்ட் வந்து எனக்கு சென்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதில் 2014 and 15 ஸோ 2 லிங்க்குமே இருக்குது. ஸோ இதில் இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதனுடைய ஹெட்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த URL அதனோட ஆக்சுவல் ரெக்வஸ்ட் URL என்னன்றதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த URL வழியில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வருக்கு வந்து ரெக்வஸ்ட் போகுது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா கெட் மெத்தடில் போயிருக்கு. ஸோ இதில் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு JSON ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ சர்வர் வந்து எனக்கு ஒரு JSON ஃபார்மேட்டட் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதை எடுத்துகிட்டு நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட் மூலிமா நமக்கு லோட் பண்ணி இந்த டேட்டா எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்போ நம்ம டார்கெட் பண்ண போகிறது இந்த URL தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த URL வழியில் தான் நமக்கு சர்வருக்கு வந்து ரெக்வஸ்ட் போகுது. ஓகே, ஸோ அப்போ இந்த URL நம்ம டார்கெட் பண்ணால் போதும். ஸோ நமக்கு இந்த JSON ரெஸ்பான்ஸை நம்ம டேரெக்டாக எடுத்துடலாம். ஸோ எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையானது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ டைட்டில், இயர், அவார்ட்ஸ், நாமினேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் இருக்குது. ஸோ அப்போ டேரெக்டாக நமக்கு டேட்டா எல்லாமே இதிலேருந்து எடுத்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இயர்ஸை வந்து ஃபஸ்ட் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஏன்னா என்னென்ன இயர்ஸ் இருக்குன்றது எனக்கு தெரியாது. ஸோ இப்போதைக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா 2015, 14, 2010 வரைக்கும் இருக்குது. ஸோ மேபி வேறு டேட்ஸ் இயர்ஸ் கூட வரலாம் இல்லையா. ஸோ அதனால் கரண்ட்டாக எனக்கு என்ன இயர் இருக்கோ அதை வந்து நான் ஸ்க்ராப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்துட்டு ஃபஸ்ட் டேரெக்டாக நான் இந்த URLே நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு ஸோ இந்த URL காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த URL நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த இயர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஸ்க்ராப் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நமக்கு தேவையான ரெக்கார்ட் மாடியூல்ஸ் எல்லாத்தையும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இம்போர்ட் ரெக்வஸ்ட். ஸோ அப்புறம் வந்து எனக்கு இதை ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து BS4லேருந்து பியூட்டிஃபுல் சூப் கிளாஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் நான் இந்த URLக்கு வந்து நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, ஒரு கெட் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஸோ ரெக்வஸ்ட் டாட் கெட் URL. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு பியூட்டிஃபுல் சூப் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ரெக்வஸ்ட்லேருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் அதில் பாஸ் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்சர் டைப் கொடுத்துட்டு LXML கொடுத்துட்டு இப்போ நான் இது வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன் சூப் ஆப்ஜெக்டை. ஸோ இப்போ நமக்கு இந்த HTML ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு தேவையானது அந்த இயர் அந்த டேட்டா தான் தேவை. ஸோ ஓகே, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே இருக்குது. ஸோ அந்த என்னென்ன இயர்ஸ் இருக்குன்றது நமக்கு இங்கே இருக்குது. ஓகே, இதை வந்து நம்ம இங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ அது என்ன டேக்கில் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே எனக்கு என்னென்ன டேக் இருக்குன்றதை காட்டுது. டிவ்க்குள்ளே இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே A டேக்ஸில் இருக்குது. ஸோ அதனோட கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இயர் லிங்க்ன்ற இந்த நேமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த A டேக்கில் இருக்கக்கூடிய கிளாஸில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நான் இந்த A டேக் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைண்ட் ஆல். ஸோ நான் மல்டிபிள் A டேக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபைண்ட் ஆல் யூஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ எனக்கு கிளாஸ் வந்து இயர் லிங்க்ன்ற இந்த கிளாஸை தான் நான் டார்கெட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இயர் லிங்க். ஓகே, ஸோ இப்போது நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு அந்த ஏ டேக்ஸை மட்டும் எனக்கு கரெக்டாக இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் அந்த டெக்ஸ்ட் மட்டும்தான். ஓகே, ஸோ அதை நான் வந்துட்டு இங்கே அந்த டேட்டா மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு லிஸ்ட் காம்ப்ரன்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏ டேகை நான் இட்ரேட் பண்ணிவிட்டு ஸோ அதில் இருக்கக்கூடிய இயரை மட்டும் நான் வந்துட்டு எடுக்க போகிறேன், அந்த டெக்ஸ்ட் மட்டும் எடுக்க போகிறேன். ஸோ A.text. ஸோ அந்த டெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா நமக்கு அந்த இயர் மட்டும் நமக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன விட்டுட்டேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நமக்கு தேவையான இயர்ஸ் அங்கே கரண்ட்டாக என்ன இயர்ஸ் இருக்கோ அந்த இயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஸ்க்ராப் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நான் இயர்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸோ இந்த இயர்ஸை வந்து நான் 1 by 1 ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ ஏன் அப்படின்னா இதில் எல்லா இயர்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸுமே எனக்கு வந்து தேவை. ஸோ இதை ஐட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அஜாக்ஸ்லேருந்து வரக்கூடிய இந்த அஜாக்ஸ் யூஆர்எல்லேருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் அந்த ஜேசான் டேட்டாவை வந்து ஃபஸ்ட் அந்த யூஆர்எலுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு அந்த டேட்டா வந்து ஃபஸ்ட் நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே நெட்வொர்க்கிட்ட போயிட்டு ஸோ ஃபஸ்ட் அந்த யூஆர்எலை வந்து நான் எடுக்கணும். ஓகே, இதில் ஏதாவது நீங்கள் ஒரு லிங்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த அஜாக்ஸ் ரெக்வஸ்ட் போகும். ஓகே, இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இல்லை ஹெடர்ஸில் போயிட்டு நம்ம இந்த யூஆர்எல் வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்கெட் யூஆர்எல். ஓகே, ஸோ இந்த யூஆர்எல் வழியில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்வருக்கு ரெக்வஸ்ட் போகுது. ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இங்கே யூஆர்எல்ன்றதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2015 டேட்டாவை தான் நான் இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம நார்மலாக வந்துட்டு சிம்பிளாக ஒரு கெட் ரெக்வஸ்ட் கொடுத்தா போதும். எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கெட் ரெக்வஸ்ட் தான் சென்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து நான் இந்த யூஆர்எலை பாஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதில் வந்து நான் டேரெக்டாக அது எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஜேசன் ரெஸ்பான்ஸாக தான் வருது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெக்வஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜேசான்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதை கால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேரெக்டாக வந்து இது ஒரு டிக்ஷனரியாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு அந்த ஜேசன் ரெஸ்பான்ஸை தரும். ஓகே, ஸோ இப்போ நான் இது ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு அந்த 2015 இருக்கக்கூடிய டேட்டாஸ் மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக அது அந்த ரெஸ்பான்ஸ் மட்டும் எனக்கு கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு 2015 இருக்க டேட்டா மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு இங்கே கரண்ட்டாக என்னென்ன இயர் இருக்கோ அதில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே தேவை. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி இந்த இயர்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த இயர்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஐட்ரேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த இயர்ஸ் எல்லாத்தையும் நான் ஐட்ரேட் பண்ணிவிட்டு ஸோ சேம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த இயரை மட்டும் நான் வந்துட்டு ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். ஸோ இயரை பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு எல்லா இயரோடைய டேட்டாவுமே எனக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ நான் ரன் பண்ண அப்படின்னா எனக்கு எல்லா இயரோட டேட்டாவுமே கிடைக்கும். ஸோ கரண்ட்டாக அங்கே என்னென்ன இயர்ஸ் இருக்கோ அந்த எல்லா இயர்ஸோட டேட்டாவும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு இப்போது 1 by 1 எல்லா இயர்ஸோட டேட்டாவும் நமக்கு வருது. ஓகே, ஸோ எல்லா டேட்டாவும் வந்துருச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டேட்டாஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட் வச்சுட்டு வரக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லிஸ்ட்டாக வருது. ஓகே, ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேட்டாஸ்ன்ற லிஸ்ட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். டேட்டாஸ்.extend. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணால் நமக்கு இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாம் தனித்தனியாக எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த லிஸ்ட்டாக அப்பண்ட் ஆகாமல் தனித்தனியாக எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம இதை ஒரு டேட்டா ஃப்ரேமை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லா டேட்டாவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டேட்டாஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம பாண்டாஸ் யூஸ் பண்ணிவிட்டு டேட்டாஸ் வந்து நான் ஒரு டேட்டா ஃப்ரேமை கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இதை ஃபஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக நமக்கு இந்த டேட்டா வந்து நமக்கு வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு டேட்டா ஃப்ரேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து நான் ஒரு எக்ஸலாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, df.to_excel. ஸோ இதை வந்து நான் ajax.xlsxன்னு சொல்லிட்டு இதுக்கு நேம் வச்சுக்கிறேன். ஸோ இண்டெக்ஸ் வந்து எனக்கு தேவை கிடையாது. ஸோ அதனால் ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இது வந்து எனக்கு ஸோ வரக்கூடிய டேட்டா எல்லாமே வந்துட்டு நமக்கு ஒரு எக்ஸல் ஃபைலில் ஒரு ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, ஸோ இது நமக்கு இப்போது கோட் ரன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இயர் வைஸில் எல்லா மூவிஸுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்துட்டு நமக்கு ரிப்போர்ட்டில் நமக்கு ரைட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ 2015, 14, 13 ஸோ 2010 வரைக்கும் நமக்கு எல்லா டேட்டாவுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அதில் எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு எப்படி அஜாக்ஸ் ரெக்வஸ்ட் மூலிமா லோட் ஆகக்கூடிய டேட்டா எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு அடுத்த கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். ஓகே, பை.